திருமாவளவன் அவர்களுடைய சத்தியம்தான். என்ன ஆனாலும் சரி, நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியேறும் மாதிரி எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. சீட்டு அதிகமாக கேட்டு பார்ப்போம், பட் எலெக்ஷன் திமுகவினுடைய வெற்றி, இதனால் சீட்டு கம்மியாக இருந்தாலுமே கிடைச்சாலுமே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இதே திமுகவினுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர்கள் கூறியிருந்ததும், திமுக கூட்டணியில் எந்த ஓட்டை உடசல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சிபிஐஎம்னுடைய சண்முகம் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்பவே வைரல். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இன்னும் 1-2 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் அதை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னா அவங்க 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதற்கு சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க, பத்திரிகை நிருபர் நீங்கள் உங்கள் வீட்டில் மாதம் மாதம் மின் கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்படுகிறதா? இல்லை. அப்போ இந்த கேள்வியை அவர் சொல்லும்போது நீங்கள் அவரை பார்த்து கேட்டிருந்தா அதற்கான பதில் கிடைச்சிருக்கும். ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இருக்குது. சொல்லப்போனால் மக்களுக்கு நன்மையானது மட்டும் இல்லாமல் ஒரு விரும்பத்தக்க ஆட்சியை திமுக நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி ஒன் இந்தியாவுக்கு இந்த சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுத்தது இன்னைக்கு படு வைரல்.